ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிற அர்பன் ஏர் அட்வென்ச்சர் பார்க் தான். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. கிட்ஸ் மட்டும் இல்லை, அடல்ட்ஸ் கூட இங்கே நிறைய கேம்ஸ் விளையாடலாம். இந்த அர்பன் ஏர் பார்க்கில் நாங்கள் இயர்லி பாஸ் மாதிரி வாங்கியிருக்கோம். மந்த்லி $20 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அன்லிமிட்டடாக நீங்கள் மந்த்லி எந்த டைம் வேணாலும் வந்து இங்கே விளையாடலாம். இங்கே மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. ஒன் டே பாஸ் மாதிரி வாங்குறவங்க இருக்காங்க. ஒன் டே பாஸ் மீன்ஸ் ஒரு நாள் மட்டும் அமௌண்ட் பே பண்ணி இங்கே விளாண்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இயர்லி பாஸ் மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இங்கே பே பண்ணி இங்கே விளாடுற மாதிரி இங்கே டிக்கெட் வாங்கிக்கிறாங்க. அமெரிக்காவில் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கும். சம்மராக இருந்தாலும் அதிகமான வெயிலாக இருக்கும், விண்டராக இருந்தாலும் அதிகமான குளிராக இருக்கும். அதிகமான வெயிலையும் குளிர்லையும் பசங்களால் வெளியில் போய் விளையாடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் உள்ளே என்ட்ராகும் போதே நீங்கள் என்ன மெம்பர்ஷிப் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஸ்ட்பேண்ட் கொடுத்துட்றாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கேம்ஸுமே நீங்கள் விளையாடுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து உங்களோட ரிஸ்ட்பேண்ட் செக் பண்ணிட்டு தான் இங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாமே விளையாட அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் மெம்பர்ஷிப் வாங்கும்போதே நீங்கள் யாருக்கு டிக்கெட் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாக்ஸ் வந்து ட்ராம்பலின் சாக்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இங்கே விளையாடுற எல்லா கேம்ஸுமே பசங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக தான் இருக்குது. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து இவங்க விளையாடுறத நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா உடனே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் இந்த அர்பன் ஏர் உள்ளேயே இருக்கிற கேஃபிடேரியா. நமக்கு ஏதாவது பசிச்சதுன்னா நம்ம உடனே இங்கே வாங்கிக்கலாம். அதை விட இன்னொரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது, என்னன்னு சொல்கிறேன். ஒரு நாளுக்கு நீங்கள் வாங்குகிற ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு பீஸ் ஸ்லைஸ் பீஸா, அப்புறம் அன்னைக்கு என்ன அவைலபிளாக இருக்குதோ அந்த சிப்ஸ் ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ 30 days இங்கே வந்தோன்னா 30 பீஸா ப்ளஸ் 30 சிப்ஸ் பாக்கெட் இங்கே வாங்கலாம். இங்கே வாங்குகிற பீஸா அப்புறம் அங்கே வாங்குகிற சிப்ஸ் பாக்கெட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் இயர்லி பாஸ் தான் இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மந்த்லி ஏதாவது இந்தியா போகணும், நமக்கு ஒரு 3 month வேண்டாம் அப்படின்னா நம்ம இங்கே எதுவுமே வந்து கேன்சல் பண்ண முடியாது. அமௌண்ட் வந்து அதுவாக டிடெக்ட் ஆயிரும். நீங்கள் இங்கே வந்து விளையாடாலும் சரி விளையாடாட்டாலும் சரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். இயர்லி பாஸ் இங்கே போட்டே தான் ஆகணும். இதுதான் இங்கே உள்ள டிஸ்அட்வான்டேஜ். மோஸ்ட்லி இங்கே இருக்கிற நிறைய கேம்ஸ் வந்து பயங்கர அட்வென்ச்சராக தான் இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமாக தான் இருக்கும். ஆனால் பசங்க இதில் விளையாடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நீங்களே பாருங்க, இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸுக்குமே வந்து ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸுமே இங்கே விளையாடுற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கேம்ஸுக்கு பேர் தான் வைப் அவுட் கேம்ஸு. இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் மெம்பர் உட்காந்துருப்பாங்க. சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா இங்கே விளையாடுற எல்லா கேம்ஸுக்குமே லைனில் நின்று விளையாடுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அங்கே இருக்கிற க்யூவில் கரெக்டாக இந்த கேம்ஸ்க்கு இவ்வளோ பேர் தான் அலோவ் பண்ண முடியும்னு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது விஆர் கேம்ஸு. இந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி இதுக்குரிய ரூல்ஸ்லாம் கூட அங்கே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இந்த கேம்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாடவே முடியும். ரீசெண்டாக சர்ஜரி பண்ணவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாம் இந்த கேம் விளையாடக்கூடாதுன்னு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நான் இந்த அர்பன் ஏரோட ஓவர் வியூ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட ஃபுல் வியூ. பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இருக்குது. இங்கே நிறைய பார்ட்டி ஹால்ஸ் வந்து இருக்குது. இங்கே பர்த்டே பார்ட்டிலாம் கூட இங்கே நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டேபிள்ஸ் எல்லாமே ரிசர்வ் டேபிள். இது எல்லாமே பர்த்டே பார்ட்டிக்கு புக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டேபிளை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற டன்னல் கேம் வந்து நீங்கள் ரெகுலராக டிக்கெட் வாங்குறீங்கல்ல, அதில் ஆட் ஆகாது. இதுக்கு நீங்கள் தனியாக டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த கேம் வந்து பெரியவங்க மட்டும்தான் விளையாட முடியும். கிட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த கேமுக்கு. இந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி குட்டி பால்ஸாக வச்சுருப்பாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet டெப்த் இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 feet டெப்த்தில் இங்கே குழி மாதிரி வச்சு அதில் குட்டி குட்டி பால்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருப்பாங்க. பசங்க விளையாடும் போது கீழே விழுந்தாலும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பாலை ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபைனலாக அமெரிக்காவில் இருக்கிற அர்பன் ஏர் அட்வென்ச்சர் பார்க்கை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தோம். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.